ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர் சீரிஸ் போட்டுட்ருக்கோம், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. எஸ்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆல் மார்க்கெட்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸில் மேஜர் பேரண்ட்ஸ் அண்ட் மைனர் பேரண்ட்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? சிம்பிளாக சொல்லணும்னா ஃபாரெக்ஸ் எல்லா கண்ட்ரி பேர்ஸும் இருக்கும். லைக் ஈரோ யூஎஸ்டி, முதல்ல வர கரன்சிலாம் பேஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. அதான் ஈரோன்றது பேஸ் கரன்சி, யூஎஸ்டின்றது செகண்ட் வந்து ஒன் கோட் கரன்சி. ஓகேங்களா? எப்படின்னா ஈரோ வந்து பேஸ் கரன்சியில் ட்ரேட் ஆகும், யூஎஸ்டி வந்து செகண்ட் கரன்சியில் ட்ரேட் ஆகும். இப்போது ஒரு ஈரோ யூஎஸ்டி இருக்குன்னா அதோட பாயிண்ட் வந்து 1.1000 இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஈரோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா 1.10 யூஎஸ்டி இருந்தால் தான் ஒரு ஈரோ பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை தான் இங்கே வந்து ஈரோ யூஎஸ்டின்னு வந்து ரெண்டு கரன்சியோட ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது. நீங்கள் போக போக வந்து ட்ரேட் பண்ண சொல்ல எதுக்காக இது வந்து ஈரோ யூஎஸ்டின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ரஃப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சால் போதும். 1.100 எதுக்காக இது வந்து இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. இதோ இந்த நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்குங்களே. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 1.16204 இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு போக போக புரியும். இப்போ வந்து நான் ஒரு ரஃப்பாக உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டேன். எப்படின்னா ஒரு ஈரோவை வந்து வாங்கணும்னா 1.10 யூஎஸ்டி இருந்தால் தான் உங்களால் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் மேஜர் பேர்ஸ்? மேஜர் பேர்ஸ்னால் குளோபலி லிக்விடிட்டியாக இருக்கும், அதில் ஹை வால்யூம் இருக்கும், ஹையஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூஎஸ்டியோடு இன்வால்வ் ஆகியிருக்கும். காமன் பேர்ஸ் அதுதான் ஈரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஐ, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி செஃப், ஏயுடி யூஎஸ்டி, யூஎஸ்டி கேடு. இது வந்து மோஸ்ட்லி லிக்விடிட்டட். இதில் வந்து என்னென்னா ஸ்லிப்பேஜ் கம்மியாக இருக்கும், ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருக்கும். ஸோ மேஜராக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜர் பேர்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒய் இம்பார்ட்டன்ஸ்னால் அதான் சொன்னேன், ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னல, ஸ்ப்ரெட்டு வந்து லோவாக இருக்கும், ஸ்லிப்பேஜ் லெஸ்ஸாக இருக்கும், நியூஸ் ரியாக்ஷன் வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். அதே வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டே ட்ரேடர் ஆர் ஸ்கேல்பர் ஒன் டேக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு பேர்ஸ்லாம் மேஜர் பேர்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மேஜர் பேர்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதோட ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். வாட் ஆர் மைனர் பேர்ஸ்னால், மைனர் பேர்ஸ்லாம் யூஎஸ்டி பேர்ஸ் இன்வால்வ் ஆகாதது தான் மைனர் பேர்ஸ். இது இருக்குங்களா, ஈரோ ஜிபிபி, ஈரோ ஜேபிஐ, ஜிபிபி ஜேபிஐ, ஏவிடி ஜேபிஐ. இதில் வந்து என்னன்னா லிக்விடிட்டி லெஸ் தென் மேஜர். லிக்விடிட்டினா பார்ட்டிசிபெண்ட் வந்து கம்மியாக இருப்பாங்க, ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வாட்டிலிட்டி கொஞ்சம் அன்பிரெடிக்டபுளாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் வந்துச்சுன்னா உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு கேண்டல் வந்து ரொம்ப கீழே போயிட்டு வருவோம், இன்னொரு கேண்டல் ரொம்ப மேலே போயிட்டு வருவோம். டபுள் சைடு அடிக்க இதில் வந்து ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. இதே நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு இப்போ வீக்லியில் ஒரே ட்ரேட் எடுக்கிறீங்க, அது வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மைனர் பேர்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே, குயிக் கம்பேரிஷன் பார்த்துருவோம். லிக்விடிட்டி வந்து மேஜரில் தான் அதிகமாக இருக்கும் மைனரோட, ஸ்ப்ரெட்டு வந்து மேஜரில் லோவாக இருக்கும், மைனரில் ஹையாக இருக்கும். வால்டிலிட்டி மேஜரில் ஸ்டேபிளாக இருக்கும், மைனரில் அது வந்து கொஞ்சம் சாப்பியாக இருக்கும். சில டைம் வந்து மார்க்கெட் 1 மந்த் என்னன்னா கன்சாலிடேஷன்லேயே இருப்பான், மூமெண்ட்டே இருக்காது. அதுதான் வால்டிலிட்டி சொல்லுவாங்க. நியூஸ் இம்பேக்ட்னா மேஜராக வந்து ரியாக்ட் ஆகுது யூஎஸ்டி நியூஸ் வந்து இந்த ஈரோ நியூஸ், யூகே நியூஸ், ஜேபி நியூஸ்லாம் வந்து மேஜரில் ரியாக்ட் ஆகும். மைனர் வந்து சம் கண்ட்ரிஸ் ஏதாச்சும் அதில் இவங்க ஏதாச்சும் ஒரு பாண்டு வாங்குறாங்க, கோல்டு எதனா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் அந்த மைனரில் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். பெஸ்ட் ஃபார் ஸ்கேல்பரோ டே ட்ரேடர்ஸ்க்கு வந்து மேஜர் கரெக்டாக இருக்கும். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மைனர் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மைனர் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் என்னென்னா ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வால்டிலிட்டி கொஞ்சம் சாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டலாக 7 மேஜர் பேர்ஸ் இருக்குது, 21 மைனர் பேர்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து ஃபாரெக்ஸில் 28 பேர்ஸ் தான் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ யூஎஸ்டினா இந்த ஃபஸ்ட்டு வந்து யூரோன்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்து யூஎஸ்டி டாலர் சொல்லுவாங்க. ஜிபிபினா பிரிட்டிஷ் பவுண்டு சொல்லுவாங்க, யூஎஸ்டி யூஎஸ் டாலர். இது வந்து யூஎஸ்டினா யூஎஸ்டி டாலர், ஜேபிஐனா ஜாப்பனீஸ் எண்ணு, யூஎஸ்டினா யூஎஸ் டாலர், சிஹெச்எஃப்னா இந்த சுவிட்சர்லாண்ட் டாலர், யூஎஸ்டி யூஎஸ் டாலர், கேடு கெனடியன் டாலரு, ஏயுடினா ஆஸ்திரேலியன் டாலரு, யூஎஸ்டினா யூஎஸ் டாலர், என்சட்டினா நியூசிலாந்து டாலரு, யூஎஸ்டினா யூஎஸ் டாலர். ஸோ மேஜராக நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பேர்ஸில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மேஜரில் தான் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருக்கும், வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்,
ப்ளஸ் வந்து ஸ்லிப்பேஜ் கொஞ்சம் லோவாக இருக்கும். அதேமாதிரி நியூஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நியூஸ்லாம் பிஃபோராக வந்துடும். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். நியூஸ் எதெல்லாம் பார்க்குறது, ஃபண்டமெண்டல்லாம் என்னென்னு வந்து அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு என்னன்னா மேஜர் அண்ட் மைனர் பேர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மைனர் பேர்ஸில் 21 பேர்ஸ் இருக்குது. 21 பேர்ஸ்னால் இந்த யூஎஸ்டி வந்து இன்வால்வ் ஆகாதது. இதில் பாருங்கள், யூரோ ஜேபிஒய் இருக்குது, யூரோ ஜேபிஒய் இருக்குது, யூரோ சிஹெச்எஃப் இருக்குது, யூரோ ஏயுடி, யூரோ என்ஜெடி, யூரோ கேர். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு பேர் ஃபுல்லாக யூரோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான். செகண்ட் வந்து அந்த கொட் கரன்சிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான். இப்போ வந்து ஒரு யூரோ வாங்குறீங்கன்னா ஜிபிபியோட ரேட் வந்து சப்போஸ் 105 கிட்ட இருக்குன்னா அப்போ நீங்கள் ஒரு யூரோ வந்து 1.5 ஒரு யூரோலேயே நீங்கள் வாங்கிடலாம். அதுதான் இங்கே சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஜிபிபி கிராஸ் பேர்ஸு, ஜிபிபி கூட ஒரு 4 பேர்ஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கு, ஏவிடி கூட ஒரு 4 பேர் வந்து கிராஸ் ஆகிருக்கு, என்செட்டிக்குள்ளே ஒரு 3 பேர் வந்து கிராஸ் ஆகிருக்கு, கேடில் 2 பேர், சிஹெச்எஃப்ல தனியாக ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து மைனர் அண்ட் மேஜர். ஸோ இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இப்போது நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் பிப்ஸ்னா என்ன, ஸ்ப்ரெட்டுனா என்ன, ட்ரேடிங் வியூனா என்ன, ட்ரேடிங் வியூ தான் இதுதான். இது வந்து சார்ட் எப்படி பார்க்குறதுன்னு வந்து அப்கமிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் மைனர் அண்ட் மேஜர் பேர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த சேனலில் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த 0 to ஹீரோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். A to Z நாங்கள் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வீக்லி அனாலிசிஸ்லாம் நான் இந்த பிளேலிஸ்ட்டில் போடுறேன். வீக்லியே வந்து நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுவான், ஒரு இம்பார்ட்டண்டான பேர்ஸ் மட்டும், டிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் வந்து டிஎக்ஸ்ஐன்ற ஒரு இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் ஹீரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அந்த கோல்டு தான் நான் வந்து மெயின்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதோட அனலைசஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரோ லெவல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் இப்போ இந்த எஸ்எம்டி, ஆர்டர் பாக்கு, எஃப்இஜி அதெல்லாம் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது, எக்ஸாக்டாக நீ எங்கே என்ட்ரி எடுக்கணுமோ அதோட வீடியோஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். இப்போ பிகினர்ஸ்க்காக நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் இந்த 0 to ஹீரோஸை பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.